യജുർവേദ അമാവാസി തർപ്പണം 14th ജൂൺ സൺഡേ. നമസ്കാരം. தர்ப்பணத்துக்கு வேண்டி நம்ம கோத்திரம், அப்பாடு பேர், தாத்தாடு பேர், கொள்ளுத்தாத்தாடு பேர். அதே மாதிரி அம்மை இருந்து കഴിഞ്ഞാൽ பாட்டி கொள்ளு பாட்டி அந்த லாஸ்ட் உள்ள பாட்டியோட பேர் எழுதி வச்சு விடுங்க ஒரு பேப்பரில். அம்மை இல்லாட்டா அம்மை பாட்டி கொள்ளு பாட்டி அந்த பேர் எழுதி வச்சு விடுங்க. அது மாதிரி அம்மாநாத்து கோத்திரத்தையும் எழுதி வச்சு விடுங்க அந்த பேர்கள். அம்மையோட அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அது மாதிரி சில ஆளுக்கு அம்மையோட அப்பா இருப்பா, அம்மையோட அம்மை இருப்பா. அப்படி உள்ளதா என்கிட்ட ഒന്ന് വാട്സപ്പിൽ மெசேஜ் பண்ணுங்க. அவளுக்கு நான் அங்கே எப்படி அது சொல்லணும் എന്നുള്ളത് உங்களுக்கு சொல்லித்தரேன். തർപ്പണத்துக்கு என்னெல்லாம் ഐറ്റംസ് എടുത്ത് വെച്ചിരിക്കണമെന്ന് ആദ്യമേ ചൊല്ലിവിടുறேன். പഞ്ചപാത്രത്തിൽ ജലമെടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു ചൊമ്പിൽ ജലമെടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു 3 പുല്ല് പവിത്രം എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു കൂർച്ചം എടുത്ത് വെച്ചുങ്കോ, 15 ദർബൈ 15 നമ്പർ ദർബൈ എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു സ്പൂൺ അരിശി എടുത്ത് വെച്ചുങ്കോ, ഒരു സ്പൂൺ എള്ളെടുത്ത് വെച്ചുങ്കോ, താമ്പാളം വെച്ചുങ്കോ തർപ്പണத்துக்கு വേണ്ടി, ഒരു 1 രൂപ കോയിൻ ദത്തத்துக்கு വേണ്ടി എടുത്തു വെച്ചുങ്കോ, ഒരു ആസനം പലകയോ പായോ മാറ്റോ വല്ലതും വെച്ചുങ്കോ, വയസ്സാനവ കാലുക്ക് സുഖമില്ലാത്ത വള്ളം ഒരു ചെയറിലെയോ സ്റ്റൂളിലെയോ ഉക്കാന്താ പോരും. ഇതെല്ലാം ആക്കും തർപ്പണத்துக்கு எடுத்து வச்சுக்கின்ற ஐட்டம்ஸ். தாம்பாளத்தில் தர்ப்பணத்துக்கு வேண்டி எப்படியாக்கும் செட் பண்ணணும்னு கூட சொல்லி தந்து விடுறேன். தாம்பாளத்தோடு இந்த பாகம் வந்து ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட், நார்த்து. நீங்கள் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி உக்காந்துக்க. அப்போது உங்களோட இந்த சைடில் ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் சைடில் இப்படி 3 தர்பையை வைக்கணும். அதே மாதிரி 3 நம்பர் 3 தர்பையை இந்த நார்த்து சைடில், அதாவது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து சைட்லேயே ஆகிட்டு 3 தர்பையை அப்படி வைக்கணும். கூர்ச்சத்தோடு இந்த நுனி வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும், சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி ஒரு 3 தர்பையை இங்கே சைட்லேயே வச்சு விடுங்கோ. ஆசனத்துக்கு நம்ம ஆவாகனம் കഴിച്ചാൽ ஆசனம் போடுவோமே, அதுக்கு வேண்டி ஒரு 3 தர்பையை கிட்டக்கே வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். இப்படியாக்கும் தாம்பாளத்தில் கூர்ச்சத்தை செட் பண்ணേണ്ടത്. ആദ്യം ആചമനം. അച്യുതായ നമഃ, അനന്തായ നമഃ, ഗോവിന്ദായ നമഃ, കേശവ നാരായണ, മാധവ ഗോവിന്ദ, വിഷ്ണു മധുസൂദന, ത്രിവിക്രമ വാമന, ശ്രീധര ഋഷികേശ, പത്മനാഭ ராமோதர. பாருங்க, பவித்திரத்தை இந்த மோதிர விரல போட்டுங்கோ. 3 தர்பை நீங்கள் அங்கே உட்காந்துக்கோ அங்கே போட்டுங்கோ. அதாவது இந்த தர்பைக்கு மேலே உட்காரணும். சிலவா காலுக்கடியில் போட்டுப்பா, காலுக்கடியில் தர்பையை போட்டுக்கப்பாங்களே. நீங்கள் எங்கே உட்காந்துக்கணும் அங்கே தர்பையை போட்டுக்கணும். தர்பைக்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கணும். தர்பேஷ்வாசீனா. அது കഴിഞ്ഞാൽ ஒரு ட்ராப் ஜலத்தை வச்சு கையை அனுப்பி விடுங்கோ. அப்பா உபஸ்பிருஷ்யா ஒரு 3 தர்பையை உங்களோட பவித்திரம் போட்டு நிற்கலையே விரல்ல அதில் இடுக்கி வச்சு விடுங்கோ. தர்பாந்தாரயமான. பாருங்க, அடுத்தது வந்து இந்த கைகளை மடக்கிண்டு 5 പ്രാവശ്യം இந்த நெற்றியோட ஃப்ரண்டிலே முட்டிக்கணும். இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தகே. அடுத்து பிராணாயாமமாக்கும். ஓம் பூ, ஓம் பூ, ஓம் புவஹ, ஓகும் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம், ஓம் தத்சவித்ருவரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி ധിയോ യോ നഃ പ്രചോദയാത്. ഓം ആപഃ ജ്യോതിരസഃ അമൃതം ബ്രഹ്മ ഭൂർഭുവസ്സുവഃ. ഓം ഓം ഓം. അടുത്ത സങ്കല്പമാരി കൈകൾ വെച്ചിക്കരുത്. മമോപാത്ത സമസ്ത ദുരിതക്ഷയദ്വാര ശ്രീ പരമേശ്വര പ്രീത്യർത്ഥം തഥൈവ ലഗ്നം സുദിനം തഥൈവ താരാഫലം ചന്ദ്രഫലം തഥൈവ വിദ്യാഫലം ദൈവഫലം തഥൈവ ശ്രീലക്ഷ്മീപതേ അംഘ്രിയുഗം സ്മരാമി. അപവിത്രഃ പവിത്രോ വാ സർവാവസ്ഥാം ഗതോപി വാ യസ്മരേത് പുണ്ടരീകാക്ഷം സബാഹ്യ ആഭ്യന്തര ശുചിഃ മാനസം വാചികം പാപം കർമ്മണ സമുപാർജിതം ശ്രീരാമ സ്മരണേനൈവ വ്യപോഹതി ന സംശയഃ. ശ്രീരാമ രാമ രാമ തിഥിർവിഷ്ണു തഥാ വാരഃ
നക്ഷത്രം വിഷ്ണുരേവജ യോഗശ്ച കരണം ചൈവ സർവം വിഷ്ണുമയം ജഗത് ശ്രീ ഗോവിന്ദ 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 ആദ്യശ്രീ ഭഗവതഃ മഹാപുരുഷസ്യ വിഷ്ണോരാജ്ഞയ പ്രവർത്തമാനസ്യ അദ്യ ബ്രഹ്മണഃ ദ്വിതീയപരാർദ്ധേ ശ്വേതവരാഹ കൽപ്പേ വൈവസ്വത മന്വന്തരേ അഷ്ടാവിംശതി തമേ കലിയുഗേ പ്രഥമേ പാദേ ജംബൂദ്വീപേ ഭാരതവർഷേ ഭരതഖണ്ഡേ മേരോः ദക്ഷിണേ പാർശ്വേ ശകാബ്ദേ അസ്മിൻ വർത്തമാനെ വ്യവഹാരികേ പ്രഭവാധി ഷഷ്ഠി സംവത്സരാണാം മധ്യേ പരാഭവ നാമ സംവത്സരേ ഉത്തരായനെ വസന്തഋതൗ ഋഷഭമാസേ കൃഷ്ണപക്ഷേ ചതുർദശ്യാം ഉപരി അമാവാസ്യായാം പുണ്യതിഥൗ ഭാനുവാസര യുക്തായാം രോഹിണീ നക്ഷത്ര യുക്തായാം പുണ്യയോഗ പുണ്യകരണ ഏവം ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടായാം അസ്യാം ചതുർദശ്യാം ഉപരി അമാവാസ്യായാം പുണ്യതിഥൗ. അടുത്ത് വന്ന് പൂണൽ വന്ന് ലെഫ്റ്റ്, പൂണൽ ഇടം പോട്ടുമ്പോൾ സങ്കല്പമാരിയെ കൈകളെ പഴയ മാരിയെ വെച്ചുമ്പോ നമ്മ ഗോത്രത്തെ ചൊല്ലണം. ഭാരദ്വാജ ഗോത്രம்னா ഭാരദ്വാജ கோத்திராணாம் சொல்றது, ஸ்ரீவத்ச கோத்திரம்னா ஸ்ரீவத்ச கோத்திராணாம் சொல்றது, ஹரித கோத்திரமாக்குன்னா ஹரித கோத்திராணாம் அப்படி சொல்லணும்ல. அப்பா கோத்திரத்தை சொல்லிங்கோ. கோத்ராணாம். அடுத்து அப்பாடு பேரு, தாத்தாடு பேரு, கொள்ளு தாத்தாடு பேரு, அந்த 3 பேர்கள் சொல்லுங்கோ. ശർമ്മണാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മദ് പിതൃപിതാമഹ പ്രപിതാമഹാനാം. അടുത്ത് വന്ന് അമ്മയുള്ളവാ ചൊല്ലുങ്കോ. നമ്മ ഗോത്രമേ கோத்ராணாம். பாருங்க அந்த லேடிஸ் 3 பேர், அப்பாடு அம்மை அந்த தாத்தாடு வைஃப் எல்லாம் இல்லையா, அந்த 3 பேர்கள் சொல்லுங்க. நாம் நீனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் பிதாமகி பிது பிதாமகி பிது பிரபிதாமகீனாம். அடுத்து வந்து அம்மை இல்லாதவா சொல்லுங்க. நம்ம கோத்திரமே கோத்ராணாம். അമ്മയുടെ പേര് പാട്ടി, കൊള്ളുപാട്ടി. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതൃപിതാമഹി പ്രപിതാമഹീനാം. അടുത്ത വന്ന് അമ്മാനത്ത് ഗോത്രം, മാമാട് ഗോത്രം ചൊല്ലുവോമേ, അമ്മയോട് ഗോത്രം, അന്ത ഗോത്രത്തിൽ ചൊല്ലുന്നത് ഗോത്രാണാം. അമ്മയുടെ അപ്പ, താത്ത, കൊള്ളുതാത്ത, அந்த 3 പേരുകൾ. ചിലവാൾക്ക് അമ്മയുടെ അപ്പാവോ இல்லை அம்மையோட அம்மையோ இருப்பா. அந்த சமயத்தில் என்கிட்ட சொல்லுங்க, அங்கே என்ன சொல்லணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லாட்டா இதே மாதிரி சொல்லிக்கலாம். அம்மையோட அப்பாடு பேர், தாத்தாடு பேர், கொள்ளு தாத்தாடு பேர் சொல்லுங்க. ശർമ്മണാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹ മാതുപിതാമഹ മാതുപ്രപിതാമഹാനാം. അതേമാതിരി അതേ ഗോത്രം ഗോത്രാണാം. അമ്മയുടെ അമ്മ അതേമാതിരി ലേഡീസ് 3 പേര്. നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹി മാതുപിതാമഹി മാതുപ്രപിതാമഹീനാം ച ഉഭയവംശ പിതൃണാം അക്ഷയ തൃപ്ത്യർത്ഥം അമാവാസ്യ പുണ്യകാലേ ദർശശ്രാദ്ധം ഹിരണ്യരൂപേണ അധ്യകരിഷ്യേ തദംഗം തിലതർപ്പണം ച കരിഷ്യേ. பாருங்க, அது சொன்ன உடனே இந்த விரலில் இடுக்கி வச்சிருக்க இல்லையா, அந்த 3 தர்பை எடுத்து உங்களோட லெஃப்ட் கை எங்கே இருக்கோ அந்த சைடில் போட்டு விடுங்கோ. அடுத்து பூனல் வந்து ரைட்டு, பூனல் வலம் போட்டுங்கோ. ஒரு ட்ராப்பு ஜலத்தை கையில் விட்டுட்டு கையை 2 தொடச்சி விடுங்கோ. அடுத்து வந்து அந்த 1 ரூபி காயினை கையில் வச்சுங்கோ.
ஒரு ட்ராப் ஜலத்தை நீங்களே விட்டுவிடுங்கோ. மந்திரம் சொல்லுங்கோ. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோ அனந்த புண்ணிய பலதம் அதசாந்திம் பிரயச்சமே. பாருங்கோ, அந்த 1 ரூபாய் காயின் கையில் வச்சுட்டு அப்படியே பூனல் வந்து லெஃப்டாக போட்டுக்கிறது. பூனல் வந்து இடம் போட்டுங்கோ. 1 ரூபாய் காயின் கையில் வச்சுட்டு நடு மந்திரத்தை சொல்லுங்கோ. அமாவாஸ்யா புண்ணியகாலே தர்ஷஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் துப்பியமகம் சம்பிரததே ஓம் தத்சத். அது சொன்ன உடனே அப்படியே அந்த 1 ரூபாய் காயினை கீழே வச்சு விடுங்கோ. இந்த 1 ரூபாய் காயினை பின்ன சுவாமிகிட்ட எடுத்து வச்சு விடுங்கோ. ஜஸ்ட் தத்தமண்ணு அமர்த்த நீங்கள் மனசில் ஆச்சாரனா விசாரித்த வாத்தியாருக்கு அந்த தட்சிணையை கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணியோ இல்லை ஜிபே வழிக்கோ நேரிட்டு கொடுக்குறதோ எப்படி ஆனாலும் நீங்கள் கொடுங்கோ. இந்த 1 ரூபாய் காயின் வந்து ஜஸ்ட்டு தத்தமண்ணு அமர்த்த. அடுத்து வந்து பூனல் வந்து ரைட்டு, பூனல் வந்து வலம் போட்டுக்கிறது. பாருங்க, ஆத்ம பிரதட்சணம் சொல்லுவா. நின்ன இடத்திலே கிளாக் வயசில் 3 பிரதட்சணம் பண்ணி ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம் பண்ண முடியாதவா சேரில் உட்காந்தோ ஸ்டூலில் உட்காந்தோ அப்படியே பிரார்த்தனை பண்ணிங்கோ. கையை கூப்பி நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். பிரதட்சணம் பண்ணப்பட்டவா பிரதட்சணம் ஆத்ம பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிங்கோ. தேவதாபியா பிதர்பியஸ்ட மகாயோகிபியா ஏவஜ நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானி கானிஜ பாபானி ஜன்மாந்தர கிருதானிஜ தானி தானி வினஷந்தி பிரதட்சிண பதே பதே. நமஸ்காரத்துக்கு சேஷம் பழைய இடத்திலே வந்து உட்காருங்கோ. பூனல் வந்து லெஃப்ட், பூனல் வந்து இடம் போட்டுங்கோ. பாருங்க, 2 எள்ளு எடுத்துங்கோ. அந்த தாம்பாளத்தில் அந்த கூர்ச்சம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கூர்ச்சத்தில் நம்ம ஆவாகனம் பண்ண போகிறோம். இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கூர்ச்சத்தில் எள்ள மறைச்சு போடுங்கோ. எள்ள எடுக்கிறத இப்படி தான் எடுக்கலாம். மோதிர வெல்லும் இந்த வெள்ளாரையும் ചിലവ് അത് എപ്പടി എടുപ്പാ ഒരു കാലം വെള്ളം എപ്പടി എടുക്കപ്പോ അങ്ങനെ ഇപ്പടിതാ എടുക്കല ആയാതപിതര സൗമ്യ ഗംഭീരൈ പതിഭി പൂർവ്യൈ പ്രജാം അസ്മഭ്യം ദതദഃ രഗിഞ്ച ദീർഘായുത്വഞ്ച ശതശാരദഞ്ച ഓം ഭൂർഭുവസ്വരോ അസ്മിൻ കൂർച്ചേ മമ വർഗദ്വയ പിതൃന് ധ്യായാമി ஆவாஹயாமி பாருங்க. அது சொன்ன உடனே அந்த கையில் இருக்கு இல்லையா எள்ளு, அந்த கூர்ச்சத்தில் மறைச்சு போட்டு விடுங்க. அதுக்கு சேஷம் ஒரு 3 தர்பை அந்த தாம்பாளத்தோட சைடில் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த 3 தர்பையை அந்த கூர்ச்சத்துக்கு மேலே வச்சு விடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி வைங்கோட்டலாம். வர்க்கத்வய பிதர்ணாம் இதமாசனம் ஒருக்கா கூடி எல்லாம் மறைச்சு போட்டு விடுங்க கூர்ச்சத்தில். திலாதி சகலாராதனை சொர்ச்சிதம் பாருங்க. அந்த உத்தரணி இருக்க அது கூர்ச்சத்துக்கு மேலே வச்சு விடுங்க. எதுக்கு இல்லைங்க, அந்த கூர்ச்சம் நீங்கி போவாக்கி இருக்கிறதுக்காகவும் அப்படி சேரும். தர்ப்பணம் பண்ணுற சமயத்தில் நீங்கி போப்பாங்களே மாற்றலாம், அதுக்கு வேண்டிட்டாக்க அப்படி சேரோம்லாம், அப்படி வச்சு விடுங்க. அடுத்து வந்து இந்த பஞ்சபாத்திரத்திலே எள்ளும் அக்ஷதமாக போட்டு வச்சு விடுங்க. അപ്പാക്ക് 3 പ്രാവശ്യം തർപ്പണം, താത്താക്ക് 3 പ്രാവശ്യം തർപ്പണം. ഇതേ ഓർഡറിൽ വരും. ആദ്യം അപ്പാക്ക് 3 പ്രാവശ്യം തർപ്പണം ചൊല്ലുമ്പോൾ നമ്മ ഗോത്രത്തെ ചൊല്ലുമ്പോൾ ഭാരദ്വാജ ഗോത്രം ഭാരദ്വാജ ഗോത്രാന് ചൊല്ലണം, ശ്രീവത്സ ഗോത്രം ശ്രീവത്സ ഗോത്രാന് ചൊല്ലണം, ഹരിത ഗോത്രമാക്കുന്ന ഹരിത ഗോത്രാന് ചൊല്ലണം. അല്ല, ഏത് ഗോത്രമാക്കുമ്പോൾ അന്ത ഗോത്രാന് അങ്ങ് പേര് വരണം. ഗോത്രാന് അപ്പാട് പേര്. ശർമ്മണ വസുരൂപാന് പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി 3 പ്രാവശ്യം വിടുമ്പോട്ടല്ല, 3 പ്രാവശ്യം പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി വരക്കും இப்படி மறைச்சு தான் விடுறோம்ல அந்த கட்டவல்ல. அடுத்தது நம்ம கோத்திரமே கோத்ராന് താത്താട് പേര് ശർമ്മണ രുദ്രരൂപാന് പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാന് ശർമ്മണ ആദിത്യരൂപാന് പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാഹ അമ്മ ഇരിക്കറവ പാട്ടിയുടെ പേര് ചൊല്ലണം. നാംനീ വസുരൂപാഹ
പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാ. അടുത്ത പാട്ടിയുടെ പേര് നമ്മ ഗോത്രത്തിലെ രണ്ടാമത്തെ പാട്ടി നാംനീ രുദ്രരൂപാ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാ. ലാസ്റ്റ് പാട്ടിയുടെ പേര് നാംനീ ആദിത്യരൂപാ പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. പറയുമ്പോൾ അമ്മയില്ലാത്തവ നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാ. അമ്മയുടെ പേര് നാംനീ വസുരൂപാ മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി മാതൃ സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാ. പാട്ടിയുടെ പേര് നാംനീ രുദ്രരൂപാ പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. നമ്മ ഗോത്രമേ ഗോത്രാ. ലാസ്റ്റ് പാട്ടിയുടെ പേര് നാംനീ ആദിത്യരൂപാ പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. പാരുങ്കോ ഇടയ്ക്ക് പഞ്ചപാത്രത്തിലെ ജലമില്ലാണ്ട ചൊമ്പിലേന്ത് ജലത്ത് വിട്ടും കോട്ടല. അടുത്ത അമ്മാനാത്ത് ഗോത്രം മാമാട് ഗോത്രം ചെല്ലുമില്ല എന്താ ഗോത്രത്തിൽ ചെല്ലുങ്കോ ഗോത്രാന്. അങ്ങനത്തെ അമ്മയുടെ അപ്പാട് പേര് ശർമ്മണ വസുരൂപാന് മാതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അന്ത ഗോത്രമേ ഗോത്രാന്. അമ്മയോട് താത്താട് പേര് ശർമ്മണ രുദ്രരൂപാന് മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അന്ത ഗോത്രമേ ഗോത്രാന്. ലാസ്റ്റ് അമ്മയോട് താത്താട് പേര് ശർമ്മണ ആദിത്യരൂപാന് മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പ്രപിതാമഹാൻ സുധാനമസ്തർപ്പയാമി. അമ്മനാഥ് ഗോത്രമേ ഗോത്രാഹ. അങ്ക അമ്മയുടെ അമ്മ നാംനീ വസുരൂപാഹ മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. അതേ ഗോത്രം ഗോത്രാഹ. രണ്ടാമത്തെ പാട്ടിയുടെ പേര് നാംനീ രുദ്രരൂപാഹ മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ. ലാസ്റ്റ് പാട്ടിയുടെ പേര് നാംനീ ആദിത്യരൂപാഹ മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി മാതു പ്രപിതാമഹി സുധാനമസ്തർപ്പയാമി. ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃന് സുധാനമസ്തർപ്പയാമി ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി ജ്ഞാതാജ്ഞാത വർഗദ്വയ പിതൃൻ സുധാനമസ്തർപ്പയാമി. ഊർജം വഹന്തി അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പഗതമേ പിതൃന്. அப்படி 3 പ്രാവശ്യം ഇട്ട് കൊടുക്കുക. തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. பாருங்க அடுத்து வந்து பூனல் வந்து ரைட்டு பூனல் വലം പൊട്ടുമ്പോ നമ്മൾ തർപ്പണം പണ്ണോ ഇല്ല താമ്പാളം അത് 3 പ്രദക്ഷിണം പണ്ണണം താമ്പാളത്തെ. എന്നിട്ട് വെസ്റ്റ് പാത്ത് മേർക്ക പാത്ത് നമസ്കാരം പണ്ണാം. നമസ്കാരം പണ്ണ മുടിയാത്തവ പഴയ മാതിരി പ്രാർത്ഥന പണിയുങ്കോ ഒക്കാന്തേ நமஸ்காரம் பண்ணப்பட்டவா அந்த தர்ப்பண வட்டையை 3 பிரதர்ஷனம் பண்ணி மேற்க பார்த்து வெஸ்ட்டை பார்த்து நமஸ்காரம் பண்ணிடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணுங்க. தேவதாபியா பிதൃഭ്യശ്ച மகாயோகிभ्य ஏவஜ நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினശ്യന്തി பிரதட்சிண பதே பதே. இந்த இடத்துல வேணா போஸ்ட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்த மந்திரத்துக்கு கணக்காக்கி இருக்கிறதுக்காக அதை எழுதி வந்து உட்காந்தா பின்ன கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணப்படும் நமஸ்காரம் பண்ணுங்கோ. அடுத்து ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி அந்த பழைய இடத்துல வந்து உட்காருங்கோ. பூனல் வந்து லெஃப்ட் பூனல் இடம் போட்டுங்கோ. பாருங்க 2 எள்ள கையில் வச்சுங்கோ. அந்த தட்டிலிருக்கிற கூர்ச்சம் தர்ப்பணம் பண்ணும் எத்தனை நேரம் அதில் யதாஸ்தானம் பண்ண போகிறோம். மந்திரம் சொல்லுங்க. ஆயாத பிதரः
സൗമ്യ ഗംഭീരൈः പതിഭിः പൂർവ്യൈः പ്രജാം അസ്മഭ്യം ദതതഃ രയിഞ്ച ദീർഘായുത്വഞ്ച ശതശാരദഞ്ച ഓം ഭൂർഭുവസ്സുവരോ അസ്മാത് കൂർച്ഛാത് വർഗദ്വയ പിതൃന് யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அப்படி சொன்ன உடனே அந்த தர்ப்பணம் பண்ணோமே அந்த கூர்ச்சம், அதில் அந்த எள்ளை மறைச்சு போட்டு விடுங்க. அதுக்கு சேஷம் அந்த கூர்ச்சத்தை தொட்டுண்டு இந்த மந்திரத்தை கூடி சொல்லுங்க. சோபனார்த்தே க்ஷேமாய புனः ஆகமனாயச்சா. பாருங்க, அந்த தாம்பாளத்தில் உத்திரணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து பஞ்சபாத்திரத்திலே போட்டு விடுங்க. பாருங்க, அடுத்து வந்து அந்த தர்ப்பணம் பண்ணும் எத்தனை நேரம் அந்த கூர்ச்சத்தோடு கெட்ட அழிச்சு விடுங்க. அழிச்சிட்டு அதோட அக்ரம் இருக்கு நுனி, இது பாருங்க, இப்படி இந்த பக்கம் தர்ப்பணம் பண்ற மாதிரி தெக்க பார்த்து இருக்கணும், சவுத்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். லாஸ்ட் தர்ப்பணம் பண்ண போறோம். அந்த பாக்கியுள்ள எள்ளு அரிசியெல்லாம் இந்த பஞ்சபாத்திரத்திலே போட்டு விடுங்க. இந்த கூர்ச்சத்தோடு கூட தர்ப்பணம் பண்ண போறோம். லாஸ்ட் தர்ப்பணம். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்து நானிய கோத்ரிணः தே சர்வே திருப்திம் ஆயாந்து மயோ சிருஷ்டைः குஷோதகைः. அப்படியே விட்டுடுங்க 3 பிராവശ്യം தர்ப்பையோடு கூடி திருப்யத திருப்யத திருப்யத. சரி, அந்த தர்ப்பையெல்லாம் தாம்பாளத்திலே போட்டுடுங்க. அடுத்து வந்து பூணல் வந்து ரைட்டு, பூணல் வலம் போட்டுங்க. இந்த கையில் போட்டுன்னு இல்லையா பவித்ரம், அதோட முடிச்சு அடிச்சு அதோட கட் அடிச்சு அதை உங்களோட லெஃப்ட்டுக்கே எங்கே இருக்கோ அந்த சைடில் போட்டுவிடுங்க. கட் அடிச்சு ஒருக்கா கூடிய ஆஜமனம். அச்சுதாய நமः, அனந்தாய நமः, கோவிந்தாய நமः, கேசவா நாராயண, மாதவா கோவிந்த, விஷ்ணு மதுசூதன, திரிவிக்ரமா வாமன, ஸ்ரீதரா ரிஷிகேஷ, பத்மநாபா தாமோதர. 2 உத்திரணி ஜலத்தை கையில் வச்சுங்கோ. மந்திரம் சொல்லுங்கோ. காயேன வாஜா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாபா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. அப்படியே அந்த ஜலத்தை கீழே விட்டு விடுங்கோ. தர்ப்பணம் சம்பூர்ணம். ஜிபேயில் தட்சிணை அனுப்புறதுக்கு புத்திமுட்டுள்ளவாளுக்கு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது, എന്നിട്ട് QR கோடு ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு தட்சிணை அனுப்ப முடியும்லாம். நமஸ்காரம். നെക്സ്റ്റ് യജുർവേദ അമാസ തർപ്പണം 14th ജൂലൈ ട്യൂസ്ഡേ.